வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாநகராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு முதல் பருவம் தொகுதி தேர்வு எஸ்ஏ 2025 சோஷியல் சயின்ஸ்க்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். டோட்டல் மார்க் வந்து 60 மார்க்கு, சரியான விடையினை தேர்ந்தெடுத்ததுக்கு 7 இருக்குது. புக் பேக் வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கோடிட்டிடம் கேட்டிருக்காங்க, பொறுத்துக்க இருக்குது. ஸோ அதுக்கு கீழே சரியாக தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழ்காணும் வினாக்களுக்கு சுருக்கமான விடையிலி ஏதாவது 8 வந்து நீங்கள் எழுதணும். இதில் வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு 2 வகை சான்றுகளை கூறுக. சோழர்கள் காலத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்கள் யாவை? ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார்? செயல்பாடும் அடிப்படையில் 3 எரிமுறை பெயர்களை எழுதுக. குதிரை குழம்பு ஏரி எவ்வாறு உருவாகிறது? இனங்களின் வகைகள் யாவை? சமத்துவம் என்றால் என்ன? குடிமை சமத்துவம் என்றால் என்ன? ஒரு அரசியல் கட்சியின் அடிப்படை கூறுகள் யாவை? பயன்பாடு என்றால் என்ன? உற்பத்தி காரணிகளை கூறுக. வேறுபடுத்துக. ஒன்று மற்றும் செயல்படும் எரிமலை மற்றும் உறிஞ்சும் எரிமலை, கிளையாறு மற்றும் துணையாறு. கீழ்காணும் வினாக்களுக்கு விரிவான விடையிலி 3க்கு மட்டும் நீங்கள் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டெல்லி சுல்தான் அறிமுகம் செய்யப்பட்ட பல வகைப்பட்ட நாணயங்களை விவரிக்கவும், சோழர்களின் ஆட்சித்திறம் பற்றி 5 முக்கிய அம்சங்களை குறித்து எழுதவும், நிலநடுக்கத்தின் விளைவுகள் பற்றி எழுதுக. காற்றின் செயல்களால் ஏற்படும் நிலத்தோற்றங்களை விளக்குக. அரசியல் சமத்துவம் என்றால் என்ன? மூலதனத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. கீழ்காணும் இடங்களை இந்திய வரைபடத்தில் குறிக்கவும். 5 மட்டும். டெல்லி, நாலந்தா, இந்திய பெருங்கடல், மெட்ராஸ், மதுரை, பம்பாய், லாகூர். ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாநகராசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய கொஷின்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நீங்கள் கேட்கக்கூடிய அப்டேட்லாம் நான் 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த அப்டேட்லாம் வரணும்னா as usual மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகராசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து யூஸ்ஃபுல்லான அப்டேட்டு 1 by 1 அப்டேட் ஆகும். தேங்க்யூ.